ஹே கைஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குது அனிஸ்டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மணி டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா FIFA வேர்ல்டு கப் 2026 வச்சு நம்ம மணியை ஏர்ன் பண்ணுற ஒரு ட்ரிக் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம FIFA வேர்ல்டு கப்னு டைப் பண்ணோம் அப்படின்னா ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் அண்டு ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் நிறைய பேர் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கான டிராஃபிக் வியூஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து மணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம மணி ஏர்னிங் சீரிஸில் இது 11வது வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மணி டேக் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம். எப்படி நான் வந்து அதை யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, மணி டேக்னு சர்ச் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர வெப்சைட்டை இப்போ நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் மணி டேக்கை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஐ பட்டனில் வீடியோ லிங்கை கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, இப்போது சைனப்பை கிளிக் பண்ணுங்கள். சைனப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த மாதிரி பேஜ் வரும். ஓகேவா? சைனப் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கண்டினியூ வித் கூகுள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து சைனப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கூகுள் ஐடியை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து சைனப் அதாவது லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சைனப் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பேஜை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த இடத்துல இண்டிவிஜுவல் செலக்ட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் காலத்தில் உங்களோட இனிஷியல் வித்து நெக்ஸ்ட் காலத்தில் உங்களோட நேமை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரி கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்தியன் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டை கொடுத்தா போதும் வேறு. ஓகேவா? உங்கள் மாவட்டத்தை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் உங்களோட பிளேஸை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கான்டாக்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. நான் வந்து வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிக்க போகிறேன். ஓகே, வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு நிக் நேம் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களோட நிக் நேமை கொடுங்க. அதுக்கப்புறமா ஃபோன் நம்பர். ஸோ பார்த்தீங்கன்னா அப்டேட் அண்ட் ஓடிபிக்கு ஏன்னா கரெக்டான ஒரு ஃபோன் நம்பர், ஏன்னா பேங்க்கில் இருக்க மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்க மாதிரி நம்பரை கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் சோசியல் டிராஃபிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து 3 காலம் இருக்கும். ஸோ ஒரு காலம் விட்டுட்டு அடுத்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். 3வது காலத்தில் வந்து நோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் காலத்தையும் டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போ காமிச்சிடறேன் பாருங்கள். அதில் பெய்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் வேணால் கொடுங்க. ஓகேவா? பெய்டுன்னு கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெப்சைட் ஹோஸ்டிங் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணால் போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இவ்வளோதான். இப்போ வந்து செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஐ ஆம் நாட் எ ரோபோட் அப்படிங்கிற கேப்சர் கரெக்டாக டிக் பண்ணிங்கன்னா ஓகே ஆச்சுன்னா சைன்அப் பண்ணிடுங்க. சைன்அப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து வந்தாச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, வெப்சைட்ஸு, டெலிகிராம் மினி ஆப்ஸ், இப்படி ஏகப்பட்ட ஏர்னிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ காமிச்சு தரேன் பாருங்கள். இது வந்து டேரக்ட் லிங்க் நம்ம இப்போ வச்சிருக்க பேஜ். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளாங்காக தான் இருக்கும். ஸோ நம்ம வெப்சைட் எதுவுமே ஆட் பண்ணாத காரணத்தினால இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்பில் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். வெப்சைட் வச்சு ஏர்ன் பண்ணலாம், சோஷியல் டிராஃபிக் வச்சு ஏர்ன் பண்ணலாம், அதுக்கப்புறமா டெலிகிராம் மினி ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை பற்றி அப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேரக்ட் லிங்கை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா சிபிஎம் ரொம்ப அதிகம். பேமெண்ட் சைட் பண்ணோம் அப்படின்னா ஏகப்பட்ட பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரிப்டோ கரன்சியில் நம்மளால் வந்து விட்ரா பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பேபால். ஸோ பேபால் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா பேபால் இருக்குது. ஓகேவா? ஸோ வெப் மணி, ஸ்கிரில், வயர் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ யூடியூப் மாதிரி நம்மளால் பேமெண்ட் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஆன்லைன் பேங்கிங் வயர் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது. ஸோ ரிவோல்ட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஹைலைட் பார்த்தீங்கன்னா பேபால் ஒன்று, அப்புறம் வயர் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து கூகுளில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா பிளாகரை வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம பிளாகரில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பிளாகர் வந்து எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ 2-3 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். ஸோ நம்ம மணி ஏர்னிங் சீரீஸ்லையும் வரிசையாகவே இருக்குது. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளாகர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் இப்போ வந்து இந்த பிளாகர் வெப்சைட்டை நம்ம வந்து மணி டேக்கில் வந்து லிங்க் பண்ணணும், அதாவது ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா பிளாகரை இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து வியூ பிளாக் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து இப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வியூ பிளாக் கீழே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வெப்சைட்டோட ஹோம் பேஜ், அதாவது மற்றவங்க வியூ பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ இதில் டாப்பில் பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் லிங்க் வந்து மேலே இருக்கும். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மணி டேக் போயிடலாம். மணி டேக்கில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வெப்சைட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் செகண்டில். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆட் வெப்சைட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் சென்டரில். அதை கிளிக் பண்ணி இப்போ வந்து நம்ம வெப்சைட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த காலத்தில் வந்து இந்த காப்பி பண்ண வெப்சைட் லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா வரும் கீழே. ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம்.
ஓகே லோட் ஆகுது. ஓகே பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு அப்லோடிங் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ண கேட்டிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் கோடிங் தான் ஓகேவா. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த கோடிங்கை நம்ம வந்து பிளாகரில் வந்து HTML கோட் பேஜில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்மேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிளாகர் வீடியோவில் டீட்டெயிலாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் வந்து வெரிஃபை ஆயிரும் ஓகேவா. ஸோ இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். இது பண்ணால் தான் நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஓகே நான் வந்து டைம் டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இது பண்ணலை ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேவா. நீங்கள் அந்த கோடிங்கை கரெக்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து வெரிஃபை கிளிக் பண்ணால் போதும் ஓகேவா. ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வெரிஃபை, அப்போ தான் மணி ஏர்ன் பண்ண முடியும். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெப்சைட் ஆட் பண்ண காரணத்தினால இந்த மாதிரிலாம் காமிக்கும் ஓகேவா. நம்ம வெப்சைட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல ஓப்பன் வெப்சைட் கொடுத்தா டேரெக்டாக நம்ம வெப்சைட் வேறு ஓப்பன் ஆகும். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வெப்சைட் ஆட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம வந்து ஒரு போஸ்ட்டை போடணும் ஓகேவா. ஸோ 1 மினிட்டு. இப்போ டேரெக்ட் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம எப்படி ஆட் லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு லிங்க் வேறு வந்துடும். ஸோ இந்த லிங்கை யூஸ் பண்ணி தான் நம்ம மணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஓகே இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து வெப்சைட்டில் வந்து இது போடணும், ஆர்டிக்கிள் போடணும். ஸோ ஆர்டிக்கிள் எப்படி எழுதலாம் அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து ChatGPT யூஸ் பண்ணலாம். ஸோ ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ FIFA வேர்ல்டு கப் வச்சு சிம்பிளாக வந்து ரீசன்ட் நியூஸ் ஏதாச்சும் கொடு அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் வந்து கொடுக்கும் ஓகேவா. ஸோ நம்ம 5000-4000 வேர்ட்ஸ் வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா பெரிய ஆர்டிக்கலாகவே கொடுத்துரும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல வந்து லிங்க்கு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே ப்ளேஸ் பண்ணலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேவா. அது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நிறையவே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே இப்போது நம்ம கேட்டிருக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அது திங்கிங்கில் இருக்குது. ஸோ அந்த ஆர்டிக்கிள் இப்போ வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே ஆர்டிக்கிள் வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழே இருக்கிற அந்த ஜஸ்ட் பேராகிராஃபை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இது எக்ஸாம்பிளுக்காக தான். ஸோ எனக்காக ஓனாக பண்ணணும் அப்படின்னா நான் டோட்டலாக டைம் எடுக்கும். ஸோ வீடியோக்காக பார்த்தீங்கன்னா நான் சின்னதாக சொல்லித்தரேன் ஓகேவா. ஸோ இப்போ ஓகே காப்பி பண்ணிவிட்டு இங்கே நியூ போஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் பிளாகரில் வந்து. இப்போது இந்த பேஜில் இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மேலே டைட்டில் வேறு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த லிங்கை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேர்டை வந்து இப்படி உங்களுக்கு என்ன வேர்டு வேணுமோ அந்த வேர்டை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா லிங்க் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மணி டேக் வாங்க. இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி வச்ச டேரக்ட் லிங்க் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அந்த லைனில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா போதும். இந்த மாதிரி அந்த நம்ம காப்பி பண்ணது டெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலரில் மாறிடும். இப்போ வந்து நம்ம வந்து இதை பப்ளிஷ் பண்ணிக்கலாம் ஓகேவா. பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே இந்த மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வியூ பண்ணி பார்க்கலாம், பப்ளிக்காக வியூ பண்ணி பார்க்கலாம். வியூ பண்ணி பார்க்கும்போது இந்த ஆர்டிக்கிள் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம லிங்க் ஆட் பண்ணது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ண லிங்க் வந்து ஓப்பன் ஆகும், நியூ விண்டோவில் ஓப்பன் ஆகும் ஓகேவா. ஸோ இப்படி ஒவ்வொரு டிராஃபிக் வரும்போது இந்த மாதிரி நம்மளால் CPM அதிகமாக இருக்க காரணத்தினால நமக்கு ஏர்னிங்ஸ் நிறையவே வரும். அதுவும் FIFA வேர்ல்டு கப் நம்ம ஏர்னிங் அந்த ஆர்டிகிள்ஸ்க்கு வந்து CPM ரொம்பவே அதிகம். அதனால் நம்ம இதை கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் நிறையவே மணி ஜென்ரேட் பண்ண முடியும்.